வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு இந்த வீடியோ ஒரு காரசாரமாக இருக்க போகுது. இந்த வீடியோல கதைக்க போற விடயங்கள் பல. நாமல் ராஜபக்சவோட ஒரு விடயம் கதைச்சிருக்கிறேன், நேரடியாக வெளிப்படையாக இந்த வீடியோல சொல்றேன். சஜித் பிரேமதாசோட ஒரு விடயம் கதைச்சிருக்கிறேன், நேரடியாக இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் கூட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஒரு சில யூடியூபர்ஸுக்கு இந்த வீடியோவுல முறையா கொடுத்திருக்கிறேன். அந்த அட்வைஸ் பண்ற யூடியூபர் இப்ப தொடங்கி இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு முறையா கொடுத்திருக்கிறேன். இவரை நான் இன்றைக்கு எல்லாம் அடிச்சிருக்கிறேன். 1 மந்த்ல உங்களுக்கு அவர் தெரியும். அவர் யார் என்ன வீடியோன்றத தெளிவா நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ காரசாரமா இருக்கும், கடைசி வரைக்கும் நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கும். இந்த வீடியோவுல நாமளோட என்ன கதைச்சனான், சஜித்தோட என்ன கதைச்சனான் என்கிற விடயங்களை நேரடியா சொல்லிக்க. இந்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அரசியல்வாதி சொன்னதும் இல்லை. இந்த வீடியோக்கு பிறகு சொல்லுங்க அர்ச்சனா உங்களுக்கு தேவையா இல்லையான்னு. நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போ. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி பின்னேரம் 3:12 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகின்ற போது, இனிமே டைம் எல்லாத்தோட சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ண யோசிக்கிறேன். இன்னைக்காக ஒரு நாளைக்கு திருப்பி பார்க்கல தேவைப்படும். ஒரு சின்ன குட்டி கதைன்னு சொல்ல போறேன். இன்றைக்கு இலங்கையில நடக்கிற முக்கியமான விடயங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு கதை. நான் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கிளிக் பைட் போடுறது எனக்கு தேவையில்லை. அதாவது நாமல் ராஜபக்சவை கொலை செய்து விட்டார்களா, மஹிந்த ராஜபக்ச மரணமா, முன்னாள் ஜனாதிபதிகள் 2 தூக்கு தண்டனையா, இப்படியெல்லாம் தலையங்கங்களை போடுறதுக்கு நான் பிச்சை எடுக்கிற வேலைகள் பார்க்கிறேன். சரிதானே? நான் எங்கட சனத்துக்கு சில விடயத்தை நேரடியாக சொல்ற ஒரு, அதாவது அரசியலை சொல்லி கொடுக்குறேன். அரசியல் மட்டும் தான் போடுறேன், மற்றதில் போடுறேன். நீங்க பாத்துருப்பீங்க. அரசியல்ல என்ன நடக்கிறன்றத சொல்லி கொடுக்குற தான் என்னுடைய முக்கியமான வேலை. அதாவது சரியான அரசியலை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கிறது. ஆக நான் இப்படிப்பட்ட ஒரு யூடியூபரும் இல்லை. அதாவது நாங்கள் புனிதர்கள், மற்றவனெல்லாம் கெட்டவன், நான் மட்டும்தான் புனிதர், ராமர். என்னுடைய வார்த்தைகள் நல்லம், என்னுடைய மொழிகள் நல்லம். நான் பைத்தியக்காரன் இல்லை. என்னுடைய மொழிகள் மூலம், என்னுடைய வார்த்தைகள் மூலம் சமூகத்தை நான் மாற்றப் போகிறேன். உதவி வேலை திட்டமும் பார்க்க போகிறேன். சோ உதவி வேலை திட்டத்துக்கு உதவி செய்யறார்கள் கூட எனக்கு உதவி செய்யலாம் என்று இன்றைக்கு சாதுவா ஒருத்தர் தன்னுடைய கதையிலேயே சொல்லி இருக்கிறார். இந்த நண்பருடைய, இந்த அன்பருடைய வீடியோக்களை நான் பார்க்கிறேன் ஒரு நாளும். தலையங்கத்தோடையே எனக்கு தெரியும் யார் யார் அர்ச்சுனாக்கு ஆதரவா போடுறார்கள். இப்ப ஜோந்தன் மாதிரியானார்கள் இருக்காங்க, அவங்க யூடியூப் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. பிரான்ஸ்ல நிம்மதியாக உழைச்சி வாழ்ந்துகின்ற சமூகம். ரதன் எனக்காக போடுறது, ரதனை நான் கனதடவைகள்ல ரதனை துரோகம், ரதனை நான் என்டர்டைன் பண்ணல. அதாவது ரதன் ஆரண்டு தெரியாத காலத்துல என்டர்டைன் பண்ணல. ஆனா ரதன் இந்த வரைக்கும் அர்ச்சுனாக்கு எதிராக வீடியோக்கள் போட்டதாகவோ அல்லது என் சம்பந்தமாக பிள்ளையா வீடியோ போட்டதாகவோ நான் ஒரு நாளுமே ரதன்ல கோவிக்கிறேன். ஆனா இந்த ரெஜி விளக்கம் ஒன்று இருக்குது, எங்களை பின்னாலேயே தான் தெரிஞ்சது. நான் கதைக்க விரும்பல, கதைக்கிறது சரியில்லை. ஆனால் இன்றைக்கு அது ராசாவுண்ட வீடியோவும் பூசாவுண்ட வீடியோவும் போட்டுக்கொண்டு டக்ளஸ்கிட்ட போய் வீடியோ எடுத்துக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் நகரத்துக்குண்டு தெரியுது. இப்படி கனவே இந்த கிளிநொச்சியில இருந்த ஒரு தம்பி, இப்படி கனபேர் ஜிஎல் தர்ஷன், மது விளக்கு, இப்படி கனபேருங்கிற வாழ்க்கையில கேமராவை தூக்கினவன், போனை தூக்கினவன் எல்லாம் எங்களுக்கு படிப்பிக்க வழிகிட்ட காலம். பயப்படாங்க, இது iPhone 11 பழைய காலத்து. இந்த கேமரா வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம், பழைய காலத்து போன். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அது நான் ஐபோன் பாதிக்கிறீங்கள, சில டாக்குமெண்ட்ஸ்களை சேவ் பண்றது லொக் பண்றது ஈஸி என்றபடியால இதுக்குள்ள இந்த ஐபோனை நான் வச்சிருக்கிறேன், மற்றபடி ஒண்ணும் இல்லை. சோ இப்படி யூடியூபர்ஸ் கன பேர் போறவன். எனக்கு அந்த மாதிரியான தேவைகள் எதுவுமே இல்லை இந்த யூடியூபர்ஸ் சம்பந்தமா கதைக்கிறது. ஆனால் இவர்களுடைய இந்த விமர்சனங்களை பார்க்கல சில விடயங்களை நாங்க நேரடியாக இந்த 9 மணி அப்டேட்ல கதைக்க வேணும். அதாவது நான் இன்றைக்கு உங்களுக்கு நேரடியாக இன்றைக்கு பாருங்கோ, இன்றைக்கு நான் பாராளுமன்றத்தில் இருக்கேன். நான் பாராளுமன்றத்தில் வெளில நான் இன்றைக்கு ஸ்பீச் இல்லாதால சும்மா இருக்க விசில் அடிச்சது. இவங்க வேற சும்மா அலட்டிங் கொடுக்காங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அடிபட்டாலும் ஏதாவது பிரியோசனமாக ஆச்சாலும் பரவாயில்ல. 2 மில்லியன் $5 மில்லியன் கெக்கர்கள் களவாடினது எப்படி, களவு கொடுத்தது எப்படி, களவு கொடுத்தது பிள்ளை என்ற எதிர்கட்சியும் களவாடினதை அவங்க களவெடுத்துட்டாங்க ஆளுங்கட்சி. இதுக்கு மினக்கிட்டு இருந்து உள்ள இருந்து கேட்கறதுக்கு எங்களுடைய தமிழத்தை அரசியல் அதுல ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கதைக்கிறதுக்கு இல்லை. சோ இருந்து பார்த்தேன் ஸ்ரீநாதன் வேற ஸ்பீச் பண்றேன், இருந்தால் அந்தால் வேற எழுதி வாசிக்கும். அந்தால் ஏதாவது ஆக்ரோஷமா சண்டை பிடிக்க மாட்டா இல்லை. ஆனால் இவர் உள்ள சண்டை பிடிப்பார். யாரு
கோடீஸ்வரன் அண்ணன் கொஞ்சம் விடைகிடு ஆண்டு கதைப்பேன். பட் ஸ்ரீநாத் அண்ணன் வந்து அந்த யாரும் வழி கொடுக்குறவங்க போட்டாங்க. அந்த சிவனேண்டு ஸ்ரீநாதம் மாதிரியே இருக்கும். அந்த இன்றைக்கு என்னோட கண்டு கதைச்சு என்னடா நேற்று எங்களை பற்றி சொல்லிட்டேன் நான் அண்ணன் நான் கூடாம சொல்லிடுதானே உங்களை நாங்கள் கதைச்ச விஷயத்தை தானே சொன்ன நாங்கள் கூடாம சொல்லிடுதானே என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட். நான் நினைச்சேன் மட்டக்களப்புல இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்களா. மட்டக்களப்புல வடக்கு மாநிலத்துல அர்ச்சுனா போடுற வீடியோக்களை மட்டக்களப்புல பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இவங்களுக்கு கண்டு பாட்டு நான் அதை பெருசாக ஓகே மட்டக்களப்பு சார்பான வீடியோக்களையோ எதிரான வீடியோக்களையோ மட்டக்களப்பு அரசியலையோ நான் இந்த என்னுடைய அரசியல் வீடியோக்களை பூத்துறேன். சில நேரம் கருணாமன் செய்த துரோகங்களையும் அதையும் இதையும் சொல்லி காட்டுறோம். அதுக்காக மட்டக்களப்பு மக்களை நாங்கள் குறை சொல்லக்கூடாது. இவன் அம்பாறையில இருந்து வார டீம் தான் கிளிநொச்சி காடுகளுக்குள்ளேயே முழு போர் தியாகங்களையும் செஞ்சதுதான் வரலாறு. சோ அம்பாறை மட்டக்களப்புன்றது அடிபாட்டு டீம் அண்டு ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்து டீம்ன்றது வேற மாதிரி ஒரு பேர்கள் ஒன்றும் வச்சு கொண்டுதான் நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. அப்படி நான் பிரிக்க விரும்பல. நான் யாழ்ப்பாணத்தை தான். ஆனால் போராடின முழுக்க தமிழர் எல்லாம் எங்களுடைய தமிழ் படியலும் எங்களோட அண்ணா மேரும் எங்களுடைய அக்கா மேரும் தான். ஆகவே இதுல பிரிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனால் காட்டி கொடுத்ததே என்னமோ கருணா என்கின்ற மட்டக்களப்பு பிரபாகரன் அவர்களுடைய வளர்ப்பு தான். சரி அந்த விடையை விடுவோம். அந்த கதையை விடுவோம். இந்த கதையை விடுவோம். இந்த யூடியூபரோட கதை என்னென்றால் இவர் இப்ப கொஞ்ச நாளா அர்ச்சுனாக்கு எங்கெங்க பலம் இருக்கு அர்ச்சுனாக்கு எங்க பலவீனம் இருக்கு அர்ச்சுனாக்கு இப்ப எல்லாரும் எங்க விளங்கலடா நீங்க எங்க இருந்து வாரீங்க சரிதானே. இன்னைக்கு கூட என்னுடைய நண்பர் ஒருவர் பாராளுமன்றத்துல நான் பேரை சொல்லிடுறேன். என்னுடைய பாராளுமன்றத்துல என்னுடைய நண்பர் ஒருவர் தமிழரசு கட்சியில கூப்பிட்டு சொன்னேன் டாக்டர் உங்களை எப்படி கதைச்சிட்டன் வீடியோ ஒன்றுல மைண்ட் பண்ணாதீங்க. நான் அரசியல் தானே அண்ணியா தம்பியா அரசியல் தானே. சோ இதுல நீங்க என்னுடைய குறையில கதைக்கலாம் நான் உங்களுடைய குறையில கதைக்கலாம். நீங்க அடிபட்டு குத்துப்படுறமா நாங்க இல்ல அந்த உண்மையாவது வெளியே சொல்லுங்க. நாங்கள் தமிழரசு கட்சின்றது காண்டிங்க என்ன கத்தியாலே அவுத்துறோம் சிறிதரனை பின்னால் கத்தியாலே எதிரிறேனா இல்ல. சோ அந்த உண்மையாவது தயவு செய்து சனத்துக்கு சொல்ல விடுங்க. மற்றபடி எங்களுக்கு இல்ல என்ன மச்சான் பிரச்சனை எங்களுக்குள்ள கோவில்லையே நாங்கள் யார் கூட ஓட்டு எடுக்கிறது யார் மக்களுக்காக உண்மையாக இருக்கிறது யார் துரோகி இல்லைன்றதான் எங்களுக்கு சண்டையே ஒழிய. மற்றபடி எனக்கு ஸ்ரீநாத் அண்ணையோ கோடீஸ்வரன் அண்ணையோடையோ ஸ்ரீநேசன் அண்ணையோடையோ சாணக்கியனோடையோ ஸ்ரீதரனோடையோ சுமந்திரனோடையோ தனிப்பட்ட பகைகளோ இல்ல முன்ன பின்ன தான் நாங்க அரசியல் செஞ்சோம். எங்களுக்கு எந்த வரலாறும் இல்லை. நாங்களாவே இருக்கிறோம் ஜோக்கா சொன்னேன். அப்ப சொன்ன இல்ல நான் அதை சீரியஸா எடுக்கிறேன். நான் அடுத்த முறை அவனையும் என்ன வீடியோ எடுக்க சொல்லுங்க. சோ நான் திருப்பி அதுக்குரிய ஃபைல சொல்றேன். அவன் யூடியூப் கொஞ்சம் ஓடட்டும். நீங்களோட ஃபைல சொல்லியிருந்தால் அது ஏதோ இளைய தலைமை விஜயின் ஆதரவுல நான் வடக்கு மாநில முதலமைச்சராக வருவேன் கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்கிறார் ஏதோ பதில் தான் சொன்ன பதில் இளையதளபதி விஜய் அவர்கள் அர்ச்சுனாக கை நீட்ட மாட்டார் அர்ச்சுனா தான் விஜய்க்கு பின்னால திரிகிறார் என்கிற கதையை நான் கடா போய் திரிஞ்சேன் என்கிற கதையை இவர்கள் அந்த யூடியூப்ல சொல்லி இருக்கிறதாக பிள்ளையா எடுத்துக் கொள்ளாங்க. இதுல என்னடா பிள்ளை இருக்கு நானும் அடிக்கிறேன் தான் நீங்களும் அடிக்கிறீங்க அதனால என்ன பிள்ளை இருக்கு அது வீடியோ வரைக்கும் ரெண்டு பாருங்க நீங்க. சோ இந்த யூடியூபருடைய கதைக்கு வருவோம். சோ இவருடைய கருத்துக்கள் அதாவது இவங்க எங்க இருந்து முளைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு 4-5 பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க கேமராவுக்கு முன்னால அதுவும் அர்ச்சுனாவினுடைய ஸ்டைல்ல காருக்குள்ள இருந்து வீடியோ போடுறவன் எல்லாம் அர்ச்சுனாவாக மாறிடலாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நினைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். நான் பெண்டு கனகாலம் உங்களுக்கு சொல்லி கனகாலமா இல்லையாடாப்பா அந்த நினைப்பு எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அர்ச்சுனாவாக மாறுவதற்கு இது ஒரு நாளும் அதுவாகாது. அந்த படத்தை நான் போட விரும்பல அதுவாகாது. அதுவும் இதுவாகாது. இது இதுவாகத்தான் இருக்கும் அது அதுவாகத்தான் இருக்கும். உங்களை விளங்கினா சரி. ஏன் நான் இதை சொல்றேன் என்றால் அர்ச்சுனாக்கு அட்வைஸ் பண்றன் பேர் வழி என்ற ஒரு கொஞ்சம் பேர் அர்ச்சுனாவினுடைய சிரிப்பு அவர் அடுத்தவர் தமிழ் ஐடியாவோ ஏதோ ஒரு வருது வாயில இப்ப வராது வாயில இப்படி மண்டையில தலையோடைய நின்று மங்கள போவாது. அவர் ஒருத்தர் அங்கிருந்து போட்டிருக்கார் அர்ச்சுனாவினுடைய எனக்கு அன்றைக்கு சிரிப்புக்கு கேவலமாக இருக்கிறது. அப்படி நான் அப்படி ஒண்ணு சிரிக்கிறேன். நான் அப்படி சிரிக்கிறேன் அது வேற பிரச்சனை. நேற்றும் முன்னாலும் கஜந்த கருணாதிலக்க சரிதானே கஜந்த கருணாதிலக்க அவர்கள் நேற்று முந்தினால் எனக்கு கதைச்சிருந்தவர் என்னோட சரியா கதைக்கைகள்ல கஜந்த கருணாதிலக்கன்றது எதிர்கட்சியினுடைய விப் என்ன சரியான விருப்பம் நம்புறீங்களா நீங்கள்? அவங்களுக்கு எல்லாருமே என்ன சரியான விருப்பம். நான் யாருக்கடா என்ன செஞ்சினானா யார்ட்டையும் காசு அடிச்சினானா காசை கழுவு எடுத்தினானா இல்லாடி யார்ட்டையா கத்தியில ஊத்தினானா அதனால எல்லாரும் இவன் என்பிபியினுடைய கட்சியில 90% என்ன பிடிக்கும் விளையாண்டு அவனுக்கு தெரியும். போலீஸ்காரனு பேசினா அதுக்கு பேசினா வழக்கி இருக்கண்டு. ஆனா அவன் இப்போ சொல்றான் கதைச்சதை எடுத்து விட எனக்கு அது தேவையில்லை. அது போடுற வழக்குல வின் பண்றது எங்களுடைய வேலை.
இந்த வரைக்கும் இத்தனை வழக்கு போட்ட நீங்கள் இருக்கிறதாடா அதே மாதிரி சிரிச்சு கொண்டு. சோ நாங்க இப்படியே இருப்போம். நீங்க சுட்டாலும் கொன்றாலும் எரிச்சாலும் புதைச்சாலும் சிரிச்சு கொண்டுதான் சாகும். அதுல நீங்க பயப்பட வேண்டாம். சோ கஜேந்த கருணாத்துலக்கு என்ன கூப்பிட்டு சொன்னார் அர்ச்சனா ஒரு விஷயம் நான் சொல்லணும் சிங்களத்துல. அர்ச்சனா மட்ட கக்கி அண்டோனே மட்ட எத்தனை மாற துக்காயி. அப்ப நான் நினைச்சேன் ஐயோ இங்கேயோ சஜித்துக்கு கிழிச்சதோ தமிழாக சொல்லி போட்டாங்களோ அல்லது சஜித் சம்பந்தமா சொன்ன கருத்துல பிள்ளையா சொல்லி போட்டாங்களோ. நான் சேரண்டு தான் கதைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சீஃப் விப் பண்றது ஒரு பெரிய பதவி. எதிர்கட்சியினுடைய விப் அந்த தமிழ்ல அவை தலைவர் மாதிரி அது ஒரு பெரிய பதவி. சோ அந்த மனுஷனுக்கு நான் வயசு கூட இந்த வயசளவு காலங்கள்ல அந்த பாராளுமன்றத்தில் இருந்த மனுஷர். சோ அவங்களுக்கு ஓம் சரேன்னு சொல்லி என்ன சொல்லுங்க உன்னுடைய சிரிப்பை நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு 3 வருஷத்துக்கு நாங்க மிஸ் பண்ணுவோம் என்று சொன்ன போது கவலையா இருந்தது. நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, நாங்க மாநசபையில் இருப்பேன் தானே சார். இடக்கிட நான் ஒப்போசிஷன் ஆபீஸுக்கு வருவேன், கதைப்பேன். நான் இந்த அரசியல் இருந்து முழுத்தா போக மாட்டேன். நான் அப்படியும் மாநசபையில ரங்கி நின்றாலும் நாங்கள் இது சம்பந்தமா கதைப்போம் என்று அவர்கிட்ட சொன்னேன். உண்மையாவே பாக்குறேன்டால் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில சிவனே இருந்த ஒரு எம்எஸ். நீங்க அவனை கொண்டு இந்த பாராளுமன்றத்துல இவன் விலத்தி போறான் என்றால் எங்களுக்கு கவலையா இருக்காண்டு உண்மையான மனச்சாட்சி உள்ள. இன்றைக்கு கூட ஹர்ஷன நாணயக்காரர் என்ன தன் கார்ல ஏறுறதுக்கு முன்னம் நான் என்னுடைய கார்ல தான் வாரினேன். நான் டிரைவர் வச்சிருக்கிறேன். அவருடைய டிரைவர் வந்தது கோட்டை கலடி போட்டு கண்டுட்டு அப்படி சிரிச்சுட்டு போறேன். சிரிச்சான். பார்க்க கவலையா இருந்தது. சரியா ஃபெடப்பா போய் சரியா டவுனா போய் சரியா he's in depression. As a doctor I can understand he's in depression, maybe mild moderate, but they have 159 people now, so they will look after. We don't have to care, but as a doctor I feel very kind of his mental state like எல்லாருமா சேர்ந்து அடிக்கைகள்ல அந்த ஃபீலிங். பட் நான் அவருடைய ஆளா இருந்தால் அவருடைய போய் காய்ச்சி அவருக்கு பக்கத்துல நின்று சப்போர்ட் கொடுத்து பார்லிமெண்ட்ல அடிச்சு நிமித்தி எல்லாம் செஞ்சிருப்பேன். ஆனால் அன்பார்ச்சுனேட் நான் அவருடைய கட்சியும் இல்லை, அவருடைய கட்சியில இருக்கிறார்களுக்கு they don't need us, people like us, people like Harshana Nayakara, people like Nalinda Jayadisa, people like Sarojini Savitri Polraj. Those people, they doesn't need us. They need they have a people of PAPC. They have 159 PAPC, therefore they don't need us. But to my knowledge, to my understanding, I feel like very odd seeing his current status. Harshana Nanayakara பாக்கல கவலையா இருந்தது. ஸோ பட் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அவருக்கே சொல்லிக்கேன் பாராளுமன்றத்தில் நீங்க இந்த முறை நீங்க ரிசைன் பண்ணி அந்த வழக்குகளை போட்டு முடிக்கலன்னா உங்களுக்கு 2029 25-30 வருஷம் தள்ளுவாங்கள் என்றதை சிங்களத்துல தள்ளுவம் வந்துடுது. அவங்க யாரோ தள்ள போறாங்கன்னு அவரு சொன்னா 30 தானோ பலண்டு அப்பிதானோ ஆண்டு வந்துட்டு அவசரத்துல கதை கேட்கல. பிறகுதான் நான் கேட்டு பார்த்தேன். நான் சிறையில போடுவேன் மாதிரி அந்த வீடியோக்கள் இருந்தது. அது நம்ம சொல்லல, நான் சிறையில போட மாட்டேன், நான் ஒரு சாதாரணமா எதிர்கட்சியில சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொல்லல அதுதானே. சோ நான் அதை சொல்லல. சோ இன்றைக்கு கூட நேற்றைக்கு கூட அர்ச்சனா உன்னுடைய சிரிப்பை we are going to miss you வந்து இவன் பெரிய 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 எதிர்கட்சியில ஆளுங்கட்சியில இருக்கிறார்கள் கூட we are going to miss you man என்றுவாங்க கேண்டீன்ல. ஆனால் என்பிபியா இருக்கு. நாங்க ஐபாங் உங்களாத்த சத்துடையிலே அபியானே காக்கண்டு நீங்க நான் போய்களை உங்களுக்கு சந்தோஷம் தானே. நேனே மொனோன தோயாப்பிட்ட தீப்பு ஆத்தல்லைக வகை கட்டி இண்டோனே பார்லிமெண்ட். அதாவது அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் கதைக்கிறது எங்களுடைய மனச்சாட்சிக்கு மக்களுடைய மனச்சாட்சிக்கு. நாங்கள் கதைக்கிறது ஓட் எடுக்கணுமோண்டு அரசாங்கத்தை விழா பண்ணணுமோண்டோ அரசாங்கத்தை கிளா போகணுமோண்டோ அப்படியெல்லாம் நான் ஓட் எடுக்கிறேன். நான் மனச்சாட்சிக்கு தான் கதைக்கிறேன். கழிவடாக்கு காணியெல்லாம் நீங்க விடுவிக்கலைன்றது எங்களுக்கு வேலி. அந்த வெளிகளை தான் கதைச்சிருக்கிறேன். சரி, நான் இந்த யூடியூபர்ல எப்போ நிக்கிறேன்னா அந்த விஷயம் தொடர்பா சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வியோட இந்த வீடியோ முடிக்க போறேன். பட் 35 minutes 40 minutes எனக்காக இருந்து பாருங்க. வேற ஒன்றும் தேவையில்லை, எனக்காக இருந்து பாருங்க. அந்த யூடியூப் காசு வேற அதுக்காக இல்ல. நீங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்க்கல நான் எதற்காக போராட எத்தனிக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு அது விளங்குதோ என்ன தெரியல. இரவுல 1 மணித்தியாலத்தை கிட்ட பகல்ல ஒரு 5 வீடியோ 35 minutesக்கு மேல சரிதான் 30-25 minutesக்கு மேல கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்களுக்கு தான் தெரியும் ஒரு விஷயத்த கதை கேட்கல இவ்வளவு கஷ்டமா இருக்கும். மூச்சு விடாம கதை கேட்கல இவ்வளவு விஷயம். சில பேருக்கு அலட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் கதைக்கிறது எங்களுடைய மனசனுடைய எங்களுடைய இனத்தினுடைய வலி. அதைத்தான் நான் கதைக்கிறேன்.
சோ எனக்கு நேற்றைக்கும் அண்ணா மேல கால் பண்ணியிருந்தேன், முண்டைக்கும் அண்ணா மேல கால் பண்ண ஆன்சர் பண்ணல. எனக்கண்டு ஒரு என்ன நேசிக்கிறார்கள் இருக்கின புலம்பெயர் நாட்டுல என்ன கேட்கல. இந்த வீடியோ போட்டவர் சொல்லிக்கார், புலம்பெயர் நாட்டுல 90% அர்ச்சுனா ராமநாதன் எதிர்க்கிறார்கள். நாமல் ராஜபக்சவனுடைய நண்பனா போய் அடுத்த வருஷம் 2029 நாமல் ராஜபக்சவனுடைய டீம்ல தான் போய் இருக்க போறார். இவர் நாமல் ராஜபக்சவனுடைய தேசிய பட்டியல்ல தான் இருக்க போறாருன்றத நான் இவங்க கதைக்கிறாங்க. இவர் வீடியோ போட்டிருக்கார். அதை நான் நேற்று நாமல் ராஜபக்ச வரைக்கும் சொன்னேன். බලන්න මම අයින් වෙලා ගියොත් මචං මාවත් යන්න දෙන්නේ යකුම් මේ වීඩියෝ දානවා මම ඔයාගේ නැෂනලිස්ට් එකේ ඉන්න හදන්නේ කියලා. ඌ එන්න අවන්ට නැචන් එයා කිව්වා මට නෑ ඔයා එනවා නම් අපිත් එක්ක අපිට බොහොම සතුටුයි කියන්නේ. இதுதான் நான் சொன்னதை அப்படி நேர நாமல் ராஜபக்சோட சொன்னது. நேர நாமல்ட்ட சொன்னான், டேய் நான் போறேன்டா இது அரசியல் இருக்கு, நான் விட்டுட்டு போறேன்னு சொன்ன அப்புறம் கூட உன்னட நான் வருவேன், உன்னட நேஷனலிஸ்டுக்கு வருவேன் வீடியோ போட்டு கொண்டிருக்காங்கள்தான் சொல்லி சிரிச்ச. அப்படி என்ன அவங்க போக விட மாட்டாங்கன்னு. அப்ப அவன் சொன்னான், நீ அப்படி வாரன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம், நாங்க ஏற்றுக்கொள்வோம். இப்ப இதுல கனவேர் கூட நான் ஏன் விழாத்தையும் வெளிப்படையாக இப்ப நாங்க மறக்க சில பேர் நினைக்கணும் என்னென்றால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு மனசுல ஒன்றையும் வச்சிருக்க தெரியாது, பைத்தியக்காரன் மாதிரி வெளிப்படையாக முழுக்களையுமே சொல்லி விடுவேன். சபிராசா அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு உண்ட வாயில இருந்து சில பிடுங்க ஓடுமெண்டா, நெருப்பால வாய்க்குல வச்சு பிடுங்கலாது. நான் மறைக்கிற விஷயத்த நீங்கள் இல்ல நானே தோண்டி எடுக்கிறது வாழ்க்கையில யாராலையும் முடியாது. சோ அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. ஆனால் நான் இது ஏன் இதை வெளிப்படையா சொல்றேன் என்றால், நாமல் ராஜபக்ச என்றது எங்களுடைய இனத்தை அழித்த மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பத்தினோட ஒரு பிள்ளை சரிதானே. சோ அவரோடையும் போய் நான் கதைக்கிறத உங்களுக்கு நான் சொல்றேனாக இருந்தால், இதை விட வெளிப்படையா அரசியல நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதை விட நான் நினைச்சா மறைக்கலாம். என்ன யாருக்கு இது தெரிய போகுது? நான் கதைச்சது பார்லிமெண்ட்ல வெளியில ஹோரிடோர்ல நின்றது அவன் மட்டும்தான் பால். சோ யாருக்கு நான் துரோகம் செய்கிறேன்? என்னுடைய அப்பாக்கா, என்னுடைய அண்ணாமாருக்கா, செத்த எங்களுடைய அண்ணாமார் எங்களுடைய மாமாட மகன் சதீஷுக்கா நான் துரோகம் செய்ய போறேன்? இல்லாடி பெரியப்பானமான ரவீந்திரன் அண்ணாவுக்கா துரோகம் செய்ய போறேன்? அடே நீங்கள் வேணுமென்றால் இப்படி துரோகிகள் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கலாம். இது ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் ராமநாதன் புவனேஸ்வரிக்கும் பிறந்த இந்த உடம்பு ஒரு நாளும் அப்படி துரோகத்தை நினைக்காது. இன்றைக்கு கூட நான் சில நேரங்கள்ல இந்த அண்ணாமார் போடுற சில கருத்துக்களை இந்த அண்ணாமார் யோசிக்கிறேன், உண்மையா நேசிக்கிறார்கள். நீ நாமல்கிட்ட போயிட்டேன் உன்னோட கதைக்க மாட்டேன் சொல்லி அண்ணாமார் கனடாவில இருந்து எனக்கு அந்த நேரம் டிஷர்ட் அடிக்க காசு வந்த அண்ணாமார், சுவிட்சர்லாந்துல இருந்து நோவையில இருந்து கிணபேர் என்ன மறந்துட்டேன் இல்லன்னு நினைக்க மாட்டேன். நான் நாமல்கிட்ட போயிட்டேன் அண்ணே, நான் உம்மண்ட காசுல பாராளுமன்றம் வந்தாள், நீங்க எனக்கு போட்ட காசு அந்த பிச்சையில நான் அதை பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிச்சு பாராளுமன்றத்துக்கு வந்தாள். நீங்க நினைக்கிறீங்களே நான் ராமநாதனுடைய படியன், ராமநாதன் அர்ச்சுனா இப்படி ஒரு துரோகத்தை செய்து நாமளோட கதைச்சு நாமள்கிட்ட என் காசை பண்ணி அண்ணே உங்கள்ட்ட வேண்டுற மாதிரி 10,000 மடங்கு அவங்கள்ட்ட வேண்டியலாண்டு இல்லை எங்களால. சரிதானே. அவன் சொன்னவன் எனக்கு, நீ போய் வடக்கு மாகாணத்துல மாவீர தினத்தை கொண்டாடு, இவ்வளவு காசு வேணுமென்றால் நாங்க தரலாம். அப்ப நான் சிரிச்சு போட்டுச்சுன்னா நக்கலா மேமே பிசுக்கதாக 2 பாக கொண்டு பைத்தியக்கார மாதிரி கதைக்காதுன்னு சொல்ல. அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீ சைக்கிள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன்ட்ட தென்னி ஆப்பியந்து இதே நாமல் ராஜபக்சவுக்கும் போட்டு காட்டுவாங்க அவருடைய ஆக்கள். உண்மை வெளியால விரட்டும். அவன்கிட்ட நான் நேரவே சொல்லிக்கிறேன், உண்மை வெளியால விரட்டும். உண்மையான முகங்கள் இவங்களோட முகத்தை தெரியும். மச்சான் நான் எப்படி என்றத எந்த இனத்துல இருக்கிற ஒழுங்கா அம்மா அப்பாட்ட பால் குடிச்சு வளர்ந்தவனு தெரியுமா அர்ச்சுனா ராமநாதன். இப்படி இந்த 2 வருஷம் பாராளுமன்றத்துல காசா கேட்ட நேரட்டையாவது 6 போய் அண்ணன் நான் வெளிநாட்டு காசு அனுப்புறது, அடி உங்கள்ட்ட வேண்ட இந்த 15 லட்சம் ரூபாய் என்கிற இந்த பிச்சே நான் எப்படி வேண்டி இருக்கலாம் யோசிக்கிறீர்கள்? கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம கதைக்கிறீங்க. என்னென்றால் உங்கள்கிட்ட வேண்டி இருக்கிற இந்த 15 லட்சம் ரூபாய் பிச்சேடா என்னுடைய ஒரு சிக்னேச்சர் உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு நியாயமா நீதியா மனச்சாட்சி படியா இருக்கிறவன் கெட்டவன். ஆனால் இந்த சிக்னேச்சர் கடிதங்கள் கதைச்சு வெளிநாடுகள்ல போய் அசைலன் லெட்டருக்கு ஏத்த மாதிரியே வரலாற்றையே வாசிச்சு இத்தனாம் தேதி இப்படியோட இத்தனை போலீஸ்கார் மறைச்சவ, போலீஸ்காரர்கிட்ட இந்த நம்பர் என்ன, இவர் அதுபுறம் இந்த கேம்புக்கு வந்தவர், மனித உரிமை குழு ஆணை குழு போனவர், அங்கே எடுக்கல, இவருக்கு இன்றைக்கு இலங்கையில இருக்க பாதிப்பு இல்ல தம்பி அண்டு அவன் 2 பேரையும் பாசுக்கிற ஸ்ரீதரன் 30-40 லட்சம் மீட்டர் மாதிரி வேற அப்படி அர்ச்சுனா காய்ச்சா எத்தனை எம்பசி பார்க்குமாடா? எனக்கு ஆங்கிலத்துல கதைக்க தெரியும், சிங்களத்துல கதைக்க தெரியும். ஆக நான் காசு கேட்டு காசு பேட்டி உழைச்சு அடி போடுற 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா காசுல உழைச்சு என்ன தடாக்கம் அடியே கேட்டது 15 லட்சம் ரூபா காசு
தற்சமயம் எனக்கு கோஸ்ட் அடிபட்டால் அல்லது ஏதாவது ஒரு அதுக்கு மேல உனக்கு சொல்ல இல்லாது, உங்களுக்கு சொல்ல இல்லாது எனக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல கிரெடிட் கார்டுலயும் காசு இல்லாம, கிரெடிட் கார்டும் இப்ப பேலன்ஸ் மைனஸ்ல ஓடுது, கிரெடிட் கார்டுலயும் காசு இல்லாம நான் ஆப்ட போய் கேட்கறது தெரியாம தான் நான் இந்த வீடியோல போட்டுனா, இன்னும் ஒரு 3 நாள் நான் இருக்கணும் பாராளுமன்றத்துல கதைக்கோணமாக இருந்தால் தயவு செய்து நான் ஹெல்ப் பண்ணுங்க. சோ அந்த 3 மாதம் இருக்கிறபடியே எனக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் காசு வரும் சேலரியில. அதுல போட்டவன் திருப்பி தான் கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு நான் எப்பவுமே தயாரா தான் இருக்கிறேன். எனக்கு அந்த 3 மாதம் இருக்கக்கூடிய இருந்தால் அட்வான்ஸா தந்தால் அந்த காசை நான் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். ஆக தம்பி ராசா, அந்த காசு உழைக்கணும் கள்ளன் மாதிரி வீடியோ போடுறவன் முகத்தை பார்க்கறது, அகத்துட்டு அழகு முகத்துல தெரியும். அதுக்காக நீ வெள்ளையாவும் சொல்லியாவும் இருக்கணும் இல்ல, சரிதானே? உன்னுடைய எண்ணம், உன்னுடைய பிரதிபலிப்பு என்ன? நீ சமூகத்துக்கு 10,000 விழல் கதை என்று சொல்வார்கள். விழல் கதை என்னோட ஏன் நான் இப்படி கதைக்கிறேன் என்றால், என்னோட கிண நேரங்கள்ல என்னுடைய அண்ணா ரவுராமன் சொல்லியிருக்கான், நீ கதைக்கிற வசனங்களை எந்த மகளுக்கு போட்டு காட்டக்கூடிய மாதிரி வசனங்களையா நீ கதைக்கிறன்றதை பார்த்துக்காத மச்சான். அண்ணன் மேல இருந்தாலும் எல்லாரும் மச்சான் சேனல் தான் கதைக்கிறது. மச்சான், நீ கதைக்கே கொஞ்சம், நீ கதைக்கிற வசனங்களை, நீ சொல்லுகின்ற உதாரணங்களை நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கோ ஆம்பளை பிள்ளைக்கோ போட்டு காட்டக்கூடிய மாதிரியான கதைக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு கதை சுட்டிட்டு. அதால நான் விட்டுருக்கேன் அப்படி கதைக்கிறது, சரிதானே? அப்படி கதைக்கிறது, அந்த மாதிரியான வசனங்களை பாய்க்கிறத நான் இப்ப துப்புரவாக விட்டுட்டேன். அதெல்லாம் கதைக்க தெரியாண்டு இல்ல, கதைப்பாருன்றதையும் அர்ச்சுனா ராமநாதன் மானசமைக்கு வந்தா கதையை அப்படி என்றா செயல் இப்படி இருக்குமன்றதுக்கு உதாரணமா இந்த 2 வருஷ கதையில நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இனிமே நான் அப்படி கதைக்காம விட்டேன் கிளநாளாது. ஆனால் யாரோ அந்த வீடியோல இருக்கிற அந்த பண்புகள் கூடின மனிதர் நான் காய்க்கணும் இப்படியே காய், உங்களுக்கு இதான விருப்பம். வேற என்ன பேசியிருப்பேன் வேற ஒரு வசனத்துல. ஆனால் அந்த பண்புகள் கூடின மனிதர் என்ன சொல்றாரு என்றால், இவர் ஓரின சேர்க்கையாளர்கள் கொண்டு போய் பாராளுமன்றத்துல கதைப்பேன், ஆனால் இங்க வந்து சொல்லுவார் வீடியோக்குள்ள தான் இனிமே அப்படி காய்க்க மாட்டேன். இங்க வா, ஹோமோசெக்சுவல் என்று சொல்லாம, ஓரின சேர்க்கையாளர் என்று தமிழ்ல சொல்லாம, எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழுமே தமிழ் லிட்ரேச்சருமே, ஆனா எனக்கு தமிழ் தெரியாது. சோ எப்படி நாங்கள் அதை ஹோமோசெக்சுவல் என்று சொல்லி தமிழ்ல சொல்றது? விபச்சாரிகள் என்று சொல்லாமல், தாசிகள் என்று சொல்லாம வேற என்னடா தமிழ் இருக்கு? எனக்கு விளங்கல. என்னென்றால் இந்த கேமராவை வச்சுக்கொண்டு அதை கார்ல கொழுவிட்டு அரசியல் செய்யலாம நினைக்கிறார்கள் தான் இந்த வீடியோ. நீங்களும் யோசிப்பீங்க, அர்ச்சுனா ராமநாதன் கேமராவை கார்ல வச்சு கொண்டு தானே ஆரம்ப காலத்துல வீடியோ போட்டு இப்ப மெட்டாக்களை பற்றி கேட்கிறார். நான் இந்த வேலையும் பார்த்து கொண்டு, நான் இந்த மனசு பிள்ளையோட குட்டியோட இருந்து கொண்டு இனத்துக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு நான் வீடியோ போடுறேன். நான் என்னுடைய வேலையில கை வச்ச நேரம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாசா வச்சல, வேலையில கை வச்ச நேரம் இந்த வீடியோ முடிய பாட்டோடு போகும். அந்த பாட்டுல இடையில அந்த போட்டோ இருக்கு பாருங்க. வேலையில கை வச்ச அண்டு என்ன செஞ்சா தெரியுமா? கதிரதி போட்டிருந்து நான் முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணி போடுறான். இதெல்லாம் அப்புறம் முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணி பாரு. அரெஸ்ட் பண்ணி என்ன புடுங்க வா போறீங்க? இதுலதான் இருக்கிறேன்னா முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணி பாருன்னு வந்த போலீஸுக்கு சொல்லி போட்டு நின்ற சனத்தை, ஆக்சிடென்ட் பட்டு வந்த சனத்தை, இதுல எல்லாம் தேஞ்சு வந்த ஒரு பொம்பளை பிள்ளை, காலெல்லாம் கிழிஞ்சு வந்த ஒரு அண்ணன் நான் தான் பார்த்தேன். நான் அங்க நின்று சண்டை பிடிச்சாடா எனக்காண்டி, என்னுடைய வேலைக்காக. எனக்கு எந்த வேலைக்கு சண்டை பிடிக்க தெரியாதான், நாளைக்கு எந்த இனத்துக்குரிய சண்டை, இந்த இனத்துக்குரிய சண்டை, நான் நீதிபதியா வாரனா இல்லையான்றத எனக்கே சண்டை பிடிக்க தெரியாத ஒரு வாயில்லா பிராணி. நாளை இன்றைக்கு ஐயா இளஞ்செழியன் அவர்கள் மேடைகள்ல வீராவசரம் பேசுறார். பிரபாகரன் சண்டை பிடிக்காம நிப்பாட்டிட்டான் உரிமையில விலங்கையில. நேற்று கூட நான் செம்மணி தொடர்பான தலையங்கம் ஒன்று அடிச்சுட்டு ChatGPT-ல இதை அடிச்சுட்டு தம்னையில அடிச்சுட்டு, இல்ல வேண்டாம் கதைக்க கூடாது, இவர் முந்தியிருந்த ஜட்ஜ் கதைக்க கூடாது போட்டு நான் பேசாம விட்டேன். ஆனா துரோகம், தமிழ் இனத்துக்கே சுரோகம். அந்த 400 எலும்புக்கு எதேச்சியா தான் திருப்பி 2வது தரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 15 எலும்பு இவர் மன்னார்ல கதைக்க விரும்பல. சரியோ மேலால சொல்லி வரனே, மன்னார்ல இவர் இருக்கேங்கல்ல, இவரை கூட்டி கொண்டு ஸ்பெஷலா யாழ்ப்பாணத்துல போட்டு இவர் அந்த புதவுளியரை தோண்டிக 15 ஒன்று மாறுபட. நான் ஐ ரெட் திஸ் இன் தி போன். 1-16 வரைக்கும் உள்ள எலும்பு கூடுகள், 1-5 வரை எலும்பு துண்டுகளை எடுக்க வழி கிடையாது. அந்த தோண்டுதல் அப்படியே மூடி நிப்பாட்டுதான். யார் நிப்பாட்டினது? யார் அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஓடர் கொடுத்தது? நீதவான் அப்ப சொல்லிக்கலாமே. இல்ல மிச்சம் முழுக்க அவன் என்ன பேர், அவன் ஏதோ ஒரு ராஜபக்சக்காரன், அவன் சொன்ன முழுக்க தோண்டன்னு சொல்லி இருக்கலாமேடா. சில பேர் சொல்லி கொண்டிருக்கேன், இளஞ்செழியன் ஐயா இவ்வளவு துணிஞ்சு எல்லாம் தீர்ப்புகளை கொடுப்பாரு.
அடே நான் இருந்திருந்தான் அப்ப அந்த சேர்ல இன்றைக்கு எத்தனை ஆமியார் தொங்கி இருப்பாங்க, உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு நான் அவரை கலங்க விரும்பல. துணிவென்றது கதிரையில இருந்து கொண்டு எழுதுறது இல்ல துணிவு. துணிவென்றது பாமர மகனான் கொண்டு கதைக்கிறது தான் துணிவு. பிரபாகரன் ஐயா மாதிரி எங்களுடைய தலைவர் மாதிரி 17 வயசுல போய் ஆயுதம் தூக்குறது தான்டா துணிவொழிய. போலீஸ்காரெல்லாம் சுத்தி நிக்கத்தக்கனையா எழுதி போட்டு போறது இல்ல துணிவு. அவங்களோட கதைக்கோடுமன்றதுக்கா கதைக்க கூடாது. நாங்களும் திரும்பி கதைக்க வேண்டியவர், அதை பற்றி கதைக்கல. நான் கதைக்க வேண்டிய வந்து இந்த யூடியூபருடைய இந்த கதைக்குரிய ஒரு நீளமான விளக்கம். அவர் என்ன சொல்றாரு, அவர் அட்வைஸ் பண்றார். இவர் புதுசாக முளைச்ச யூடியூபர் ஒரு பேர் ஆரண்டு தெரியல. அவருடைய கதைகள் கருத்துக்கள் எல்லாமே வந்து மகாத்மா காந்தி, நான் நேருவடா, நான் மகாத்மா இல்லை, நான் நேருஜி. சரிதானே? எனக்கு ஜவஹர்லால் நேருவைத்தான் பிடிக்குமே ஒழிய மகாத்மா காந்தியை பிடிக்காது. என்ன இப்பவுமே வெள்ள வேட்டியோட போயிட்டு வந்து அம்மாவினுடைய உடம்பு செத்தபடி பிணவரையில வச்சிருக்கேக்கல, பக்கத்து அறையில இருந்து மனைவியோட உடல் உறவு செய்யறதுக்கு நான் மகாத்மா காந்தி இல்லை. ஒரு இனமே தேடுற அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நேரு மாதிரி காணாம போவா இருக்கிறது தான் நான் ரெடியா இருக்கேன். நான் எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுங்க, என்ன தேசிய தலைவர் அந்த வழியே காட்டுங்க, நாங்க போவோம். இந்த மகாத்மா காந்தி ரேஞ்சுக்கு கேமராவுக்கு முன்னால இருந்து கருத்து போடுறாங்களுக்கு, கேமராவும் இல்ல போனுக்கு முன்னால இருந்து கருத்து போடுறாங்களுக்கு சில விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். சரிதானே? உங்க இருந்து கருத்து போடலாம். உங்க மனசியோட சாப்பிட்டு மனசியோட வைனு மடிச்சு, பிஆர் மடிச்சு, சிவாஸ்ரீகள் மடிச்சு, ரெட் லேபிள் மடிச்சு, நாங்க அடிக்காத சாமானே இல்லை இந்த உலகத்துல. சரி, நீங்க டீச்சர்ஸ்ல இருந்து எங்களோட வாய கலராட்டி நெல்லாம் ரெட் லெமன்ல இருந்து ஒயிட் லெமன்ல இருந்து லெமன் ஜின்ல இருந்து எல்லாமே குடிச்சு பார்த்துருக்கிறோம். சரிதானே? குடிக்க தெரியாதவன் இல்லைன்னா உங்க மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு அப்பப்ப கார்ல போய் உங்களுக்கு ஓர்டர் வராத நேரங்கள்ல மட்டும், நான் இதே துரோகத்தை சொல்லல, பாவம் அந்த மனுஷன் அந்த ஆள் நான் சொல்லல, வேற ஒருத்தர் நீங்க தேடி பாருங்க, ஒருத்தர் வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கிறார். இவர் எங்களுக்கு படிப்பிக்கிறார். ஒரு மனிதன் அரசியல்வாதியா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அதுல இவருடைய கதை இன்றைக்கு தான் நான் அந்த வீடியோ முழுக்க கேட்டா அந்த அர்ச்சுனாக்கு எங்கெங்க ஆதரவு இருக்கு என்று சொல்லி இவர் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். நான் இவருக்கு ஏன் ஆரம்பத்தில் அடிக்கிறேன் என்றால், எனக்கு பிடிக்கல இவருடைய, நான் உண்ட சென்ஸ் பண்ணினா அது தம்பிராசா மாதிரி தான் இருக்கும், கண்ணாடி திலீப் மாதிரி தான் இருக்கும், தேங்காய் சைஸ் மாதிரி தான் இருக்கும். இவர் திரும்புவார், இங்க இருந்து பாருங்க இன்னொரு கொஞ்ச நாள். சரிதானே? நான் முல்லைத்தீவு சதீஷையும் தம்பியையும் நான் இந்த கதையும் கதைக்கல, அவன் தன்னுடைய பாடல வீடியோ போட்டு கொண்டிருக்கான். நான் குழப்பையில துரோகம் மாதிரி அவரையும் நான் கரையில விட்டுருக்கேன். அவங்களுடைய காசை அவன் வீடியோ போடுறான், நாளைக்கு எதிர்த்து காய்க்கலாம், ஒண்டா காய்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாவச்சேரியில் ஒருத்தர் இருந்தார், அவருடைய பேர் வந்து அவர் வெள்ள படிக்கணும் ஒருத்தர், நல்லா மாதிரி காய்ப்பான். காசு விரையிலன்றவன பட்டண தொப்பியை தூக்கி மற்ற பக்கம் போட்டுட்டு மற்ற பக்கம் வீடியோக்கள். இந்த பிழைப்புகளுக்கு சாடாமட. சரிதானே? இப்ப ஒரு கருத்தை சொல்ல விரும்புறமா அல்லது ஒரு காசை உழைக்க விரும்புறமான்றதை யூடியூப்ல வாராக்கள் டிசைட் பண்ணுவோம். நான் கருத்துக்கு கருத்து தான் சொல்லி கொண்டிருக்கேன். இதுல எத்தனை ஆயிரம் பேரை நான் கிழிச்சு தொங்க போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வீடியோல எத்தனை வழக்குகள் வளர்ந்துருக்கு இந்த வரைக்கும் நான் மாறி. இது கருத்துக்குரிய வீடியோக்களை யூடியூப் ஒழிய காசுக்குரிய யூடியூப் இல்ல. காசுக்குரிய யூடியூப் நான் எத்தனை விட காசு கேட்டிருப்பேன்டா. ஏன்டா நான் வந்து இங்க இருந்து பார்த்து கொண்டு போனோம், இங்க இருந்து வீடியோ போட்டு 1000 ரூபா 2000 ரூபா உழைக்கிறதுக்கு 10,000 ரூபா 5000 ரூபா ஒரு வீடியோக்கு மோனிடைசேஷன் பண்ணி வாரதுக்கு நான் அண்ணாமலையோட காசு கேட்டா 10 லட்சம் 5 லட்சம் காசு போடுவாங்க. இது கருத்துக்களுக்குரிய யூடியூப். இது ஒன்றும் காசு உடைக்கிற வீடியோ இல்லை. அவருடைய கருத்தும்படி பார்த்தால் என்னென்றால் அவர் சொல்றார், அவர் எனக்கு சார்பா தான் வீடியோ போடுறார், இவர் கொஞ்ச நாள திரும்புவார், வெயிட் பண்ணுவோம். சரிதானே? கொஞ்ச நாள திரும்பி அவர் எங்களுக்கே படிப்பிக்க வழிக்கிடுவார். எனக்கு கவலை என்னென்றால், ஆளாளுக்கு அரசியல் படிப்பிக்கணும் ஆசையை கொண்டு வந்தது நான் தான். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை நீங்க இன்றைய பாக்குறதுக்கு முன்னா இன்றைக்காவது அரசியல் வீடியோக்கள் பார்த்துருக்கீங்களா? மனச்சாட்சியத்தோட சொல்லுங்கடா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காங்க. நான் உங்களோட மனச்சாட்சியோட ஒரு கேள்வியோட கேட்கிறேன். இந்த வீடியோவை நீங்க இன்றைக்கு பாக்குறதுக்கு முன்னா இன்றைக்காவது ஒரு நாள் இன்ட்ரெஸ்டா அரசியல் இன்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? நீங்க உங்களோட மனச்சாட்சியை சொல்லுங்க. புலம்பெயர் நாட்டில் இருக்கிறார்கள் அல்ல இந்த நாட்டில் இருக்கிறார்கள், மனச்சாட்சியை சொல்லிட்டு சொல்லுங்க. இன்றைக்காவது நீங்கள் அரசியல் வீடியோக்களை பார்த்துருக்கிறீங்களா? இல்ல தானே? இன்றைக்கு 400 பேர் 300 பேர் 200 பேர் இருந்து இந்த இரவு நைட்டு 9 மணி அரசியல் அப்டேட்ட கேட்கறீங்க தானே? ஏன் கேட்கறீங்க? அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். 4 பேர் அர்ச்சுனா பற்றி கதைச்சு வீடியோ போட்டு உழைப்பமண்டு யூடியூப் தொடங்குறானல்ல, அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் சொல்ற கருத்துக்கள் தான் பிள்ளை. என்னென்றால், இந்த சமூகத்துல இருந்து கொண்டு ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடியாண்டு. சரிதானே? அதாவது வந்து ஒரு யூடியூப் சேனலை வளர்க்க வேணும் என்று அதுக்கு கணக்க வழி இருக்கிறது. மனைவிய உடுப்பில்லாம ஆட விட்டு போடலாம்,
அம்மாவை உடுப்பில்லாம ஆட விட்டு நீங்கள் உங்களோட ஊடகத்தை நடத்தலாம். அல்லது தங்கச்சி அக்காவை உடுப்பில்லாம ஆட விட்டுட்டு நீங்கள் உங்களோட யூடியூப்ல எடுத்து போடலாம். அதுக்கு சமனான அதே வேலையை தான் நீங்க செய்யறீங்க. ஒரு இனத்துக்காக தன் படிப்பையும் துளைச்சு வேலையை துளைச்சு ஒருத்தன் கத்தி கொண்டிருக்கிறான் என்றால் பாராளுமன்றத்தில இருந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றோம், அவனை விமர்சிக்கிற மண்டல பிச்சை காசு எடுக்கிறீங்களா இந்த யூடியூப்ல? இந்த பிச்சை காசும் அந்த பிச்சை காசும் ஒன்றுதான். நான் முதல் நாள் சொன்னேன் உங்களுக்கு யாரும் உறிஞ்சி விட்டு போடலாமண்டு. அந்த இதுகளை உங்களுடைய அம்மாவையும் உங்களோட வைஃபையும் உங்களோட பிள்ளைகளையும் ஜோதிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளை இருக்கும் என்ன தெரியாது, இருந்தா ஜோதிச்சு பாருங்க. நீங்க இப்ப செய்யற வேலை, இப்ப நான் ஒரு கல்லணட்டா நேரடியா கல்லணட்டு சொல்லிதான் அதுக்கு நான் பயில சொல்லியிருப்பேன். ஓகே நான் கல்லண இல்லையா நான் காசு காலம் எடுத்தவன்டா அது நேரடியா சொல்லிதான் போடலாம். ஆனா நீங்க என்ன செய்றீங்கடா, நீங்க சிதைக்க வலிக்கிறீங்க எங்களுடைய இந்த போராட்டத்தை. எப்படி இந்த நெறி சிதைக்குதென்றால், எனக்கு சார்பா போடுற மாதிரி கொஞ்சம் பேர் இழுத்து வச்சுக்கொண்டு அது பிரேமன் எனக்கு எதிராக தான் கதைப்பான். சார் அவருடைய வீடியோலயே சொல்லிக்க 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு கோல் பண்ணி கதைச்சாரலாம். இதைதான் இவன் எதிர்பார்க்கிறான். அது கட்ட காலத்தான் காய்ச்சிருப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கட்ட காலத்தான் கோல் பண்ணி சொல்லிப்பான், அர்ச்சுனா சப்போர்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. கட்ட காலத்தோட வேலையே ஆக்கள் ஒரு 5 பேரை வச்சுக்கொண்டு முகப்புத்தகத்துல எனக்கு சார்பா எழுதுற ஆக்களுக்கு அப்படியே கேவலமாமா கோமெண்ட் பண்ணி அவங்க உங்களோட என்னடா கமெண்ட் பண்ணி அடி வர்றது, நாங்க ஒரு நாளைக்கு ஓட் போட்டு காட்டுவோம் போட்டு பாய மூடி கொண்டிருக்கிற அளவுக்கு வைக்கிறதா இந்த கட்ட காலத்துல வேலை. இவர் தமிழ் பாக்ஸ் மாதிரி தான் வருதா, நீங்க வேணுமெண்டா இருந்து பாருங்க. ஞாபகம் இருக்கா தமிழ் பாக்ஸ்? அர்ச்சுனாவினுடைய பேர்ல என்ன ஏலவில் நன்றாக மார்க்ஸ் எடுத்த முழு பேருக்கும் தமிழ் பாக்ஸ் கம்ப்யூட்டர் கொடுக்க வலிக்கிட்டார். ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு கொடுத்தீங்களா கம்ப்யூட்டர்? அண்டைக்கு வட்டி நான் இங்க வா, நீ என்னுடைய பேரை பாவச்சு ஒரு ஆணியை முடுங்க தேவையில்லை. அர்ச்சுனாவினுடைய உதவி திட்டம் நிப்பாட்டு, நீ உண்ட தமிழ் பாக்ஸ் உண்ட ஆணி பாக்ஸ்ல செய்ய என்னுடைய பேரை விடு. அதைத்தான் அவரு சொன்னார். அது இவரை எப்படி குளர்னு பாத்துனீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2 லைனை கட் பண்ணினமோ, 2 கரண்ட் கட் பண்ணிச்சோம், அண்டையில இருந்து ஒப்பாரு தாண்டா வீட்டுல. சோ இந்த ஒப்பாரு இந்த யூடியூபரோட வீடியோல இருந்து நான் தெளிவா எதிர்பார்க்கிறேன். என்ன ஒரு 1 மந்த்துக்குள்ள சரிதானே இந்த யூடியூபர் விபச்சாரி என்ன ஒரு 1 மந்த்துக்குள்ள எனக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரங்களை தொடங்குவார். இவரை நான் இப்ப கட் பண்ணுவேன். சோ என்னுடைய சனம் இவர்கிட்ட நீ போவாது. இவர் யாருன்னு பார்த்தா அந்த செவ்வரத்தம்பூவையும் செவ்வரத்தம்பூ இல்ல, அது என்ன மரமையா, அது எங்கட யாழ்ப்பாணத்துல ஃபேமஸா அந்த வேலிக்கு வைக்க பூவரச மர இலையை ஆட்டி கொண்டுதான் இவருடைய வீடியோ தொடங்கும். இந்த நபர் நீங்க வேணுமெண்டா இருந்து பாருங்க, கொஞ்ச நாள்ல அர்ச்சுனாக்கு எதிராக மாநசபை நேரம் கட்டாயம் எதிராக விமர்சன வீடியோக்களை போடுவேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் அடிச்சு வைக்கிறேன், இல்லைன்னா நீங்க இருந்து வேணும். சரிதானே? மற்றவனுக்கு அட்வைஸ் பண்றோம், மற்றவனுக்கு அது புடுங்குறோம் இது புடுங்குறோம், அது இங்க செய்யறது தானே ராசவங்களுடைய அரசியலை. இங்க இருந்து அடே இந்த வரைக்கும் எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டு உதவி காசு வேணுமா தம்பி, என்ன வேணுமாடா, உன்னோட ஒரு நிமிஷம் கதைக்கலாமா? ஒரு அண்ணா இமெயில் பண்ணிக்க, ஐ நியூ யூ ஆர் வெரி பிஸி, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ, ஐ சென்ட் யூ சம் மணி, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் டு மீ ஒன்ஸ் யூ ரிசீவ் த மணி, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ என்று ஒரு அண்ணா அவரால் கொஞ்சம் காசை போட்டு ஒரு மெசேஜ் பண்ணு. அவங்க எங்கடா, அவங்களும் வெளிநாளா இருக்காங்க, அவங்க எங்க இந்த காசு போட்டவங்கள ஒரு 80% கூட நான் கோல் எடுத்து கதைக்கிறேன். அவங்க எங்க நேற்று கூட கேரளாவில இருந்து அண்ணா எடுத்திருக்காரு கோல், சரியான டயர்ட், டயர்ட் அப்படியே வச்சுட்டு படுத்துட்டு போனேன். இன்றைக்கு விடிய எழுப்பி தான் அந்த போனை பார்க்கும். அவங்க எங்க நாதாரியல், நீங்கள் அங்க இருந்து கொண்டு எங்களுக்கு அரசியல் படிப்பிச்சு கொண்டு இங்க எனக்கு அரசியல் படிப்பிக்கிறதுக்கு உங்களால இயலும் என்றால் நீங்கள் இலங்கையில வந்துடுறீங்கன்னு உங்களோட அரசியல் செய்யுங்க. உங்களோட செவ்வரத பூவரசம்பூ வீடியோக்களை நீங்க இலங்கையில வந்துட்டு போட்டுக்கொள்ளும். சரிதான், நீங்கள் எங்கள் சார்பாகத்தான் அதுக்குள்ள கொண்டு போறீங்க அரசியல் நினைச்சு கொண்டு. கனவேற என்னோட சொல்ல வேணாம் உங்களுக்கு, கனவேற அப்படி அந்த சேனலுக்குள்ள எடுத்து வச்சுக்கொண்டு எங்களுக்கே ஆப்படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் எங்களோட திட்ட தெளிவா அந்த பூவரசம்பூ வீடியோ போடுறதுக்கு தெளிவா நான் சொல்றேன். தம்பிராசன் இன்னும் 1 மாதம் இல்ல நீ எனக்கு எதிராக வீடியோ போட தொடங்குவேன். நீ வேணும்னா இருந்தது இந்த பிக்காளித்தனத்துக்கு இந்த பிச்சைக்காரத்தனத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்டா, நான் முதல்ல சொன்னேன் 4 பேரை, அந்த 4 பேரையும் உறிஞ்சு போட்டு நின்று உங்கண்ட பாட்டுல ஒரு வீடியோ சேனலை ஸ்டார்ட் பண்ணா நல்லா ஓடும். 80K 100K 120K நல்லா ஓடும். இந்த தமிழினத்தை இப்படி ஒரு வேலையை செய்து துளைக்கிறதுக்கு அடுத்தது தமிழ் ஐடியாங்கிற ஒரு துரோகி, ஒரு இனத்தின் துரோகி, ஒரு எனக்கு சார்பா வீடியோ போட வேண்டாம்னு உங்களுக்கு, எனக்கு என்ன நீங்க நல்லா கதைக்க வேண்டாம், என்ன நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டாம், எனக்கு நீங்க காசு சேர்த்து தரவும் வேண்டாம். எனக்கண்டு ஒரு கூட்டம் என்னுடைய மனசுல இருக்கிறதுல ஒழுங்கா புரிஞ்சு கொண்ட கூட்டம் என்றைக்குமே எனக்காக இருக்கு. கொஞ்சம் யோசிங்கடா, தேசிய தலைவர் அடிபட்டு சேர்த்த சின்ன சின்ன பிடியங்களை கொஞ்சம் யோசிங்கடா. இந்த
இனத்தை அழிக்கிறதுக்கு முன்னா ஏண்டா நாங்கள் அன்றைக்கு எங்கட சர்வேஸ்வர அண்ணா தெளிவா சொல்லியிருக்கிறார். அர்ச்சுனா போன்றவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய காரணம் இந்த பீஸ்மகர்கள் பிதாமகர்கள் செய்த மாபெரும் துரோகம் மட்டும். பஞ்சபாண்டவர்கள் செய்த துரோகம் தான் இன்றைக்கு மகாபாரதத்தை உருவாக்கி இருக்கிறது. அர்ச்சுனா என்கிறவன் இந்த அரசியலுக்கு வர வேண்டிய தேவை அன்றைக்கு நீங்க சாவச்சேரி மக்களுக்கு செய்த துரோகம் தான் இன்றைக்கு இந்த அரசியலுக்கு அர்ச்சுனா ராமநாதனை வர பண்ணி இருக்கிறது. சோ இந்த மாதிரியான வீடியோக்கள் போடைகளை என்ன சிந்திக்கிற விடயம் என்னென்றால், நான் நேர வெளிப்படையாக இந்த விடயத்தை உங்களோட இன்றைக்கு கதைக்க விரும்புறேன். அன்றைக்கு இந்த வீடியோவுல முதலும் பல தடவை சொல்லி இருக்கிறேன், நான் நாமல் ராஜபக்சவை கண்டு கதைச்சினான். நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, ஓகே இவர் நாமலோட தான் கண்டு கதைக்கிறார். என்னடா ஆசைப்படுறீங்க? நான் உங்களோட யாரோடையுமே கதைக்கிறேல அண்ணன் நாங்க தமிழ்ல வேண்டும் உங்களோட போய் சொல்லி காசை வேண்டும் ஆசைப்படுறீங்களா? என்ன ஆசைப்படுறீங்க? எனக்கு என்ன விளங்கிற உங்களுக்கு என்னடா உங்களை நான் பொய் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். என்ற மனசு உறுத்தும். நான் வித்தியாசமான ஆள். என்னோட படிச்சவனுக்கும் என்னோட வேலை செஞ்சவனுக்கும் தெரியும் அர்ச்சுனா ராமநாதன் எப்படி என்ற மனசு உறுத்தும். ஏமாத்துவதாக இருந்தா கூட ஏமாத்துறா கூட அன்றைக்கு எனக்கு நித்திர உள்ளிலாடா. அதுக்காக நான் 100% நல்லவன் இல்ல. ஜோர்ஜ் பாப்பன் படுத்திருந்தோண்டு நான் இந்த யாழ்ப்பாண சிறைச்சாலைகள் இருக்கைகள் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி போய் ஒவ்வொரு நாளும் இருக்கைகள் இந்த டிக்டாக்குகளையும் இந்த சமூக வலைத்தளங்களையும் வந்து ஒவ்வொரு அக்கா மேரும் அண்ணா மேரும் எத்தனையோ பேர் எனக்காக அழுதுருக்காங்க. அர்ச்சுனாண்டு அழுதுருக்காங்க. அந்த உள்ளங்களுக்கு அந்த அந்த உங்களை பற்றி எல்லாம் இல்ல, இந்த பூவரசம் பூக்காரன் எல்லாருக்கும் நான் எனக்கு ஒரு கணக்கே இல்லை. அந்த அழுத அண்ணா அக்கா மேர் ஏன் அழுதுண்டா அர்ச்சுனா காண்டி அலையல. ஒட்டு விஷயத்த வடிவா சொல்றேங்க, எனக்காண்டி அவங்க அலையல. எங்கண்ட வடக்கு கிழக்குல ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் வராதா? செத்தவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? செம்மணில செத்து கிடந்தவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? முள்ளிவாய்க்கால செத்து நாங்களும் தானே செத்து வந்தாங்கன்னு சொல்லி அவங்க அழுறது அவங்களோட வேலி. என்னுடைய வேலி இல்லையடா, இது என்னுடைய வேலி இல்லை. அந்த வேலியை வைத்து பிழைக்கிறதா இருந்தால் எனக்கு நேற்று கோடீஸ்வரன் வந்து சொன்னார், மச்சான் உனக்கு 2004 5ஆம் ஆண்டு இருந்த எழுப்பம் இப்ப இல்லையன்ட்டு. நான் சொன்னேன், அண்ணன் அந்த எழுப்பம் எனக்கு தேவையில்லை. சரிதான், அந்த எழுப்பம் தேவையில்லை. அந்த எழுப்பத்தை நான் வச்சிருக்கிறதாக இருந்தால் அண்டையில இருந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை அது இது தமிழ்ல விடுதலை புலிகள் போராடு என்ன போராளிகளுடைய பெற்றார் கௌரவிப்பு அப்படி இப்படிதான் செஞ்சிருக்கோம். அந்த எழுப்பம் என்ன எழுப்பமா இருந்திருக்கு? யதார்த்தமாக இன்றைக்கும் மிச்சமா இருக்கிறவன நிம்மதியா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறவன நீங்க விமர்சிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? நாமளுடைய நண்பன். ஓகே, நாமல் தான் நண்பன் நினைக்கிறீங்க. இல்ல, இன்னொரு கதையை இன்றைக்கு சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு நீளமா இருக்கு. இன்றைக்கு நான் எங்களுடைய சஜித் பிரேமதாச கட்சியினுடைய அவர்களுடைய கட்சியில ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அண்ணா அவரால் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில தான் இருக்கிறது. ஆனால் பிசினஸுக்கு போறது இங்கே ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கன் பிசினஸ் ஏதோ எனக்கு ஞாபகம் எனக்கு தெரிய ஆயிடும். ஓகே, அந்த அண்ணன் நல்லா என்னோட கதைப்பார். இல்ல சரியான விருப்பம் சிங்கள அண்ணாவதான் நல்லா என்னோட கதைப்பார். ஸோ அவர் 2-3 நாள் வந்து என்னோட கதைப்பார். அப்ப நான் என்ன கேட்டார், அடி வா இங்க கதைப்போம். நான் தூரம் எங்களுடைய பக்கம் இருக்கிறேன், அந்த பக்கம் கூப்பிட்டேன். அச்சுனா வாண்டி அப்படியேடா ஆணு கட்சியில இருந்து கூப்பிடுற அளவுக்கு கூட நாங்க இருக்கிறோம். சோ நான் போய் அந்த ஆளோட இருக்கேன், அந்த காய்ச்சி கொண்டு வந்தேன். எப்ப ரிசைன் பண்றேன்? நான் இன்னொரு 1 மாதம் இருக்கேன்னு. 1 மாதத்துல தச்சமயம் இன்னொரு டேட் ஒன்று எடுக்க மாட்டா, இன்னொரு 2-3 மாதம் இருப்பேன். அவ்வளவுதான், இந்த பாராளுமன்றத்துல இருக்கலாம் என்று சொல்லி அந்த சொல்லிச்சு சரியான கவலையா இருக்கு. என்ன செய்ய போற? டிசைன் பண்ணிட்டு நான் டிசைன் பண்ண அதான் தொழில் இருக்குது, டாக்டரா போய் வேலை செய்வேன்னு சொல்லு. ஓ நீ ப்ராக்டிஸ் பண்ணுவியா? ஓமன் நான் போய் பிரைவேட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னதுக்கு நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பிரைவேட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சொல்லி சொன்னேன். சொல்ல அப்ப அந்த அண்ணன் சொன்னார், நாங்கள் 2 பேரும் காய்ச்சி கொண்டு கேட்கல. சொன்னார், சரியான கவலையா இருக்கடாப்பா நீ போறதுக்கு. எனக்கு முன்னால இருந்தது இன்றைக்கு நீங்க சஜித் பிரேமதாசனுடைய உரையை எடுத்து பாத்தீங்கன்னா நான் அவர் பின்னால இருப்பேன் மற்ற அண்ணாவோட காய்ச்சி கொண்டு. அந்த வீடியோல சஜித் பிரேமதாசனுடைய உரையில அந்த வீடியோக்கள் வருது. அப்ப நான் சஜித் சார் திரும்பி சொன்னேன், சார் தான் நான் கூப்பிடுறேன். நீங்க யோசிப்பீங்க, என் ரணசிங்க பிரேமதாசவை தமிழ விடுதலை புலிகள் கொன்றார்கள் தானே, நீ போய் சேர் என்று சொல்லுகிறாய், அப்ப நீ ஒரு துரோகி, இனத்தின் துரோகி, அப்படி இப்படி என்றுதான் நீங்க கேட்பீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் பொது எதிர்கட்சி தலைவர். அவர் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறாருன்னு எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாருமே அவரை எதிர்க்கிறது வளமை. ஆனா பார்த்தா அடுத்த ஜனாதிபதி தேர்தலாம் முழு பேரும் சஜித்துக்கு தான் போடுவாங்க. சோ நான் என்னடா இது உங்களுடைய கதை, நீங்களே மாறி மாறி உருட்டேக்கு நான் என்ன செய்யறது, என்னதை வச்சு காய்க்கிறது? அதே சஜித் சாரோட சஜித் சாரோட போய் இந்த காய்ச்சி கொண்டு கேட்கல. ஒரு இந்த பலாளி விடயம் சம்பந்தமா சொன்னேன் சஜித்துட்டு. இப்ப இருக்கிற அரசாங்கம் பயங்கர மோசமாக தமிழரை மாற்றுது. சோ சஜித் ஐயா, நீங்களும் அடுத்த முறை ஜனாதிபதியா வந்த அப்புறம் நீங்களும் இப்படித்தானே மாத்த போறீங்கன்னா நேரடியா வெளிப்படையா நக்கலா சொன்னேன். உபத்தமா இளங்கட்டல் ஜனாதிபதி ஒன்னோ நாமளோ இவரோ எனக்கு தெரியாது. பட் உபத்துமா இளங்கட்டல் ஜனாதிபதி உபத்துமா ஓய்வேட்டமா கலந்து பட் திரும்பி பார்த்துட்டு சொன்னார், அடுத்த ஸ்பீச் பண்ண போறேன், உன்னோட கதைக்கு இருக்கணும் போகாதே.
கண்டிப்பா அவங்க அதே கதாகரன் சரி என்று கூட நான் போய் முன்னுக்கு இருந்து அவரோட காய்ச்சி கொண்டு கேட்க நான் எங்களுடைய வெளிவடக்கு மக்களுடைய பிரச்சனையை சொன்னேன். சொல்லிக்கல அந்த கேட்டுச்சு என்னட்ட சனம் என்னத்தை கேட்டு போராடுது, காணிய வேணும்ட்டு கேக்குதா காசு தான் கேக்குதா. நான் சொன்னேன் பலாலி டெவலப் பண்ணுவதாக இருந்தால் உண்மையாக டெவலப் பண்ற இடத்துக்கு காசு பண்றதுக்கு சரியா இருக்கு. ஆனா பலாலி டெவலப் பண்ற பேர்ல சிங்கள ஆமியை கொண்டு வந்து முழு இடத்தையும் போட்டு பிடிச்சு வச்சிருக்காங்க சார். அது சனத்துக்கு சரியான கஷ்டமா இருக்குது. சனம் அதுக்காக போராடுது. ஆனால் தமிழரசு கட்சியின் ஒரு கட்சியும் அதை பற்றி கதைக்கிறதில்லை இங்க பாராளுமன்றத்துல. நாங்கள் கதைச்சாலும் சார் அதை ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் உண்மையாகவே தமிழ் மக்களுடைய மனசை வெல்ல வேணுமாக இருந்தா நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த பிரச்சனையை எடுத்து நீங்க இந்த பிரச்சனைக்கு தலையிட்டு உண்மையாவே அந்த ஏர்போர்ட் டெவலப் பண்ணுவதாக இருந்தால் அதை டெவலப் பண்ற காணிகளை வடிவா டிஃபைன் பண்ணி போட்டு மிச்ச காணிகளை தற்சமயமாவது கொடுக்கணும். திருப்பி நீங்கள் ஒரு காலத்துல என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அந்த விமான நிலையத்தை நீங்கள் அப்பத்த வேல்யூ கொடுத்து எடுக்கலாம். இப்ப இருந்து அதை பிடிச்சு வைக்கிறன்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அங்கே என்னென்றால் அங்க நான் தெளிவா சொன்னேன் इतने में अब हमुदावी वहाँ करना इट बस ये बाडूटी का हुक्म करना പരിണസവാചാന്തി തിന്നവേലി ഇന്താളെ വിൽക്കണമെന്നോ അതുപോലെ മനുഷ്യരുടെ ജീവിതത്തിന്റെ பேரோமையாண்டு அவருக்கு விளங்க இல்லாதையும் விளங்கப்படுத்தினேன். சோ நான் நினைக்கிறேன் வார வெள்ளிக்கிழமை அவரை சம்பந்தமா கதைப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப நான் சொல்ல அப்ப அந்த மெசேஜ் சொல்லி நான் அவ்வளோத்தையும் இங்கிலீஷ்ல சேவ் செய்து டைப் பண்ணி போடுவேன். ஆனா நான் வந்தால் 2029 ஆண்டு இந்த காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக ஒரு ஹியூமன் ஜனாதிபதி இன்ஹியூமேன் ஜனாதிபதியாக அதை பற்றி நான் முடிப்பினாங்க. இப்பதான் உருட்டுவியல் இப்ப ஆனா 2029 உங்களுக்கு பக்கத்துல வர்றதே கஷ்டமா இருக்குமே என்று சொல்லி அப்ப அவர் சொன்னார் இல்ல ஏதோ படிச்சு கொஞ்சம் இந்த புத்தகங்கள் வாசிக்கிற மனுஷன் ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டை சொல்லி அங்க ஏதோ 2 இனங்களுக்கு இடையில இதே மாதிரியே லட்சக்கணக்கான மக்களை மாறி மாறி கொலை செஞ்சவங்களாம். ஆனா இன்றைக்கு அவங்க 2 பேரும் ஒற்றுமையாகி ஆப்பிரிக்காவிலேயே அதிகூடிய வளர்ச்சி அடைஞ்ச நாடு ஏதோ டுஸ்டக் 2 நாட்டை சொன்னா எனக்கு பேர் தெரியாது. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய அப்பாவை கொலை அவர் சொல்றாரா தன்னுடைய அப்பா ரணசிங்க பிரேமதாசவை கொலை செஞ்சது தமிழ் விடுதலை புலிகள். ஆனால் நான் அந்த வெளியே நான் மறந்துட்டேன். அந்த வெளியே எத்தனை நாளைக்கு தான் ஞாபகம் வச்சிருக்கிறது. நாங்கள் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு தமிழ் சனத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யத்தானே வேணும். காலங்காலமா இப்படி ஏமாத்தி கொண்டு அப்ப நான் சார் நீங்க என்ன வந்து செய்வீங்க, நீங்க தமிழன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பிராக்டிக்கலி கதாகரண புத்தா என்று சொல்ல நாங்க பக்கத்துல இந்த கையந்த கருணாதில அவர்கள் சொன்னார் నేనే అర్చునాకి తాత నెతి ఉన్నాడు అనే సారీ మామ దనగిటినండి என்னுடைய கையை பிடிச்சு சொல்லி போட்டு சொன்னார் நோ ஐ வில் கிவ் த போலீஸ் பவர் அண்ட் த லேண்ட் பவர் ஃபார் த நார்த் ஈஸ்ட் பீப்புள் அண்ட் லெட் தெம் லிவ் இன் தியர் ஓன். ஐ வில் சென்ட் Tamil chief police person and maybe somebody governor in a Tamil area, governor from a Tamil area அப்படின்னு அவர் சொன்னார். ஜனாதிபதியா வரும் வரைக்கும் இந்த கதைப்பிலையா கதைச்சா பிறகு நான் உங்களுக்கு தேடி பிடிக்க கஷ்டம் இல்ல நான் அப்ப நான் சொன்னேன் சரி அப்படின்னா நீங்க போய் வழிவடகள் இருக்கிற காணிகள் மக்கள்கிட்ட கதைங்க அந்த பிரச்சனை காய்ச்சி போட்டு பாராளுமன்றத்துல ஒரு நாள் அந்த பிரச்சனையை கதைங்க. நீங்க உங்களால முடிஞ்ச கதைங்க அந்த சனம் முழுக்க உங்களை திரும்பி பார்த்து விளைஞ்சா உங்களுக்கு. சோ நீங்க உண்மையாக இருந்தால் 2029 உங்களுக்கு ஓட் போடலாமா அவங்க இல்ல நாமல் கதைச்சு அந்த காணி எப்படி விச்சா அந்த சனத்துக்கு யாருக்கு விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போய் போடும். இங்க புலம்பெயர் நாட்டுல இருந்தோண்டு யார் என்னத்தை கதைச்சாலும் சரிதானே, புலம்பெயர் நாட்டுல இருந்து ஆறுதலா நல்லா கதைக்கலாம். யார் என்னத்தை கதைச்சாலும் அங்க இருக்கிற மக்களுடைய மனசை நாங்கள் புரிஞ்சு கொள்ள தவறுறாங்க. அந்த தவறுகிற விடயம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த விடயத்தை சொல்லிக்கல நாமல் வைக்க ஏன்னா வகையினே என்று கேட்டார். நீ நாமளை கூட்டிட்டு போய் அவளோட போற போக்க பார்த்தா இல்ல நான் நாமளோட கதைக்கிறேன். நான் உங்களோட எப்படி கதைக்கிறனோ அப்படிதான் நாமளோட கதைக்கிறேன். நான் 2 வரைக்கும் நான் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணேன், யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன், யாருடைய கைக்கூலியா இருக்க போறேன்னு நான் இந்த வரைக்குமே நான் எந்த தீர்மானமும் எடுக்கிறேன். நான் சுயமாக என்னுடைய கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி நானாவே தான் இருக்கிறேன். நீங்க பாக்குறீங்க தானே நான் 2 வரைக்கும் யாருக்கும் சார்பாக காய்ச்சல் இல்லை. நாமளுடைய விடயத்துல நாமளுடைய விடயம் சரி என்றால் அது சரியாக காய்ச்சிருக்கிறேன். நாமளோட கதைச்சால் வெளிப்படையாக தமிழ் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு உங்களோட கதைக்கிறதையும் நான் இன்றைக்கு வீடியோவில் சொல்லுவேன். நான் ஏக பிரச்சனை என்ன ஹபாய் මේ අච්චුනා මම නම් අනිවාර්යෙන් උතුර ඉන්න ජනතාවට 2029 ඔය පලාලි සම්බන්ධව කිසිම ප්‍රශ්නයක් ඉතුරු කරන්න නැතුව ඉවර කරනවාன்னு சொல்லி சொன்னார். நடக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. ஏன்னா நாளைக்கு இவருடைய ஜனாதிபதி தேர்தல்ல யாரு அங்க போய் சப்போர்ட் பண்ணுவார்கள் என்றால் சுமந்திரன் சப்போர்ட் பண்ணுவார். சுமந்திரன் சொல்லுவார் பலாலி பிரச்சனை முடிக்க வேணா அது இப்படியே போகட்டும். இது இன்னும் 20 வருஷம் போகும். இவர் சுமந்திரன் சொல்றதுக்கு பேர நான் சொல்றதுக்கு பேர நல்ல மனிதனாக இருந்தால் நாங்க சொல்றதுக்கு பேர மக்களுடைய வழியில தான் நாங்கள் அதைக்கிறோம். நாங்கள் நேற்று முந்தின நாள் பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். சோ எங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் நாலேஜும் இல்லை. இப்படி கசக்கி கொண்டு தமிழினத்தை கொலை செய்யணும். ஆகவே நாங்கள்
நேரடியா விஷயத்த சொல்லுவோம், ஐயா அதை வாங்கி அதை முடிச்சு விடுறது. நாளைக்கு ஜனாதிபதியாக நாமல் வந்திருந்தால் 2029 இந்த சனம் போராடி சென்றால் நான் கையை பிடிச்சு இழுத்துட்டு வருவேன். இங்க வா, தயவு செய்து இந்த சனம் படுற கஷ்டத்தை தலாலி டெவலப் பண்ண போறான்டா டெவலப் பண்ணு, நாளைக்கே டெவலப் பண்ணு. இல்லை என்றால் இதை தயவு செய்து இவ்வளவு காணியையும் சனத்திட்ட விடு, சனத்திட்ட காணியை அவ்வளோத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு தலாலி டெவலப் பண்ண போறியும் அண்டு திருப்பி பிடி, அண்டைக்கு கெசட்டை போட்டு அண்டைக்கு தேவையான காணிகள் இடு, நான் சப்போர்ட் பண்ணேன். நீங்க இல்ல நான் இல்ல யாரு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். என்னுடைய காணி கூட பாதுகாப்பு தேவை கருது இன்றைக்கு காசு தான் எடுக்கிறேன் எடுக்க சொல்லுங்க. 36 பரப்பு காணி கிடையாது, பாதுகாப்பு தேவை கருதி இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு கருதி என்னுடைய காணி எடுக்க போறேன்டா, எடுங்கடா, எடுத்துட்டு அதுக்குரிய வேல்யூ என்ன தாங்க, 30 லட்சம் படி 33 லட்சம் படி தாங்க ஆப்பிடுறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் உன்ட்ட சொல்ல விரும்புறேன், ஒரு காலத்துல உண்மையாவே பலாலி டெவலப் ஆகுதுன்னா விட்டுதானே ஆகும், அந்த நேரத்துல விடுவோம். இப்ப பலாலி டெவலப் ஆகுதுன்னு பிடிச்ச ஆமிக்கு வைத்தியசாலை கட்டுறதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல இல்ல நான் இதுல ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இதுல 100% நம்புறதுக்கு தயாரா இல்ல, எல்லாரும் ஜனாதிபதி வாரதுக்கு முன்னா உதய கதையை தான் சொன்னவன். சோ நான் இதுல ஏற்றுக்கொள்றது தயாரா இல்லை, வெட்டி நான் எழுதி வேண்டும். ஆனால் அவருக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஏமாந்த மாதிரி மறுபடியும் அவருடைய மேடைகள்ல ஏறி ஏமாற மாட்டேன் அவருக்கு தெரியும். ஏற்கனவே கிண்ணியாக கூப்பிட்டு கிண்ணியாளர் ரக்கின வேலையில நான் மறக்க மாட்டேன், நான் நினைச்சிட்டேன் எப்போ, ஆனா நான் மறக்க மாட்டேன். சோ நான் அவருக்கு சொன்னேன், நான் வர மாட்டேன், உங்களோட உமாச்சந்திர பிரகாஷ் இருக்கிறா அல்லது உங்களோட வடக்கு மாநிலத்துல உங்களோட யாராவது இருந்தால் அதையே கொண்டு வந்து நீங்க போய் மக்களை சந்திங்க, எதிர்கட்சி தலைவராக அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு போய் சந்திங்க. இது நான் அழைத்த ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு எப்ப அவர் வாராரோ எப்ப வந்து பார்க்க போறாரோ எனக்கு தெரியாது. நான் தான் இன்றைக்கு சொல்லிக்கல ஏமுகத்தே பிரச்சனை என்று சொல்லி அவர் இன்றைக்கு என்னிடம் தெளிவாக கேட்டுக்கொண்டார். எப்ப இவர் வருவார், வந்து பார்ப்பாரா, அதுக்குரிய அழுத்தம் வருமா, பலாலி காணிகள் விடுவிக்கப்படுமான்றது எனக்கு தெரியாது. எனக்கு இது சம்பந்தமாக எதுவுமே தெரியாது. ஆனால் தெற்க வடக்கு நோக்கி நகர்த்துவதாக இருந்தால் நாங்கள் போய் அவங்களோட கதைக்கத்தானே வேணும். இன்றைக்கு சஜித்தோட கதை காட்டி என்னென்று தெற்கு வடக்கு நோக்கி நகரும், இன்றைக்கு நாமளோட போய் கதை காட்டி என்னென்று தெற்கு வடக்கு நோக்கி நகரும். இன்றைக்கு நான் போய் சிங்கள ஊடகங்கள்ல இந்த விடயங்களை கதை காட்டி இன்றைக்கு தெற்கு தமிழனை திரும்பி பார்க்கும். கொட்டியா 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 கொட்டியான்னு அவங்க கத்திக்கொண்டே இருப்பாங்க. நீங்க கொலகாரம் கத்திக்கொண்டே இருப்பீங்க. என்ன அவங்க தான் காசு தர வேண்டிய ஆக்களை சில மாற்றுறதுக்கு. தட்ஸ் அ பிராக்டிகல் திங். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ உருத்திரகுமாரன் வந்து வடக்கு மாநசபை நான் பொறுப்பெடுத்த அப்புறம் எனக்கு ஒரு 50 கோடி 1000 கோடி 2000 கோடி அனுப்புவேறேன்டா. நான் இவங்க எல்லாத்தையும் ஆயுதம் எடுத்து எதுக்குறது தயாரா இருக்கிறேன்டா. உருத்திரகுமாரன் இங்க வந்து ஒரு ஆணியம் புடுங்க போறது. இந்த வெளிநாட்டுல வாழுகிற காகித புலிகள் எதையுமே இங்க வந்து புடுங்க போற இல்லடா. அதான் பிராக்டிகல். சோ இங்க இருக்கிறவனை கொண்டே தானடாப்பா இங்க இருக்கிறத காட்டி நாங்கள் இங்க இருக்கிறத செய்ய வேணும். அதை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க நான் துரோகம் செய்யறேன். சோ நான் இதை செய்யாம விடுறேன். டக்ளாஸ் என்ன செஞ்சது? இவ்வளவு சுமந்திரன் தங்களை தாங்களையடா வளர்த்து கொண்டது. நானடே வளர்த்து கொண்டாடா இருக்கிறேன். என்ன இந்த 2 வருஷத்துல நான் உங்கள்ட்ட வெளிநாட்டு அசைலத்துக்கு காசு வந்து ஒருத்தன் கை வத்தி சொல்லு, நான் அசைலத்துக்கு காசு கேட்டினான். அசைலம் லெட்டருக்கு நான் காசு கேட்டான். உன்னை மனச்சாட்சி படி ஒரு ஆள் சொல்லுங்கடா பாப்பா, நான் இந்த பாராளுமன்றத்தை நான் விட்டுட்டு போறேன், வேற ஏதாவது சொல்றேன். இந்த காரத்தாரன் உங்களுக்கு அதோட நான் லீசிங்க கட்டுறேன். ஒரு ஆள் மனச்சாட்சி படி சொல்லுங்க, நான் இந்த அசைலம் லெட்டர் தந்து நான் காசு சேர்க்கிறேன், காசு வேண்டினான் அல்லது அடி எங்க அண்ணாவினுடைய மாமா தந்த சகோதரமாருக்கோ கேட்டதுக்கே சைன் பண்ணிடுறேன். நான் எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. உண்மையா இயக்கத்துல இல்லாத ஒருத்தனை இயக்கம் என்று சொல்லி இவருக்கு ஸ்ரீலங்காவில வாழ பிரச்சனை நான் கடிதம் தர மாட்டேன். தட்ஸ் ஃபேர் எனஃப். நோ, தட் இஸ் ஃபேர் எனஃப். நான் உங்களுக்கு கடிதம் தர மாட்டேன். அந்த கடிதம் செல்லுபடியாகவும் மாட்டேது. என்னோட பாலிசியும் இருக்கிறத நான் தர மாட்டேன். சோ உங்கள்ட்ட எல்லாம் 1.5 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா 50,000 ரூபா 70,000 ரூபா வேண்டேன். நான் ஒரு கடிதம் 2 கடிதம் 3 கடிதம் என்றால் என்னுடைய காரண்ட லீசிங்க கட்டு வேண்டாப்பா ஒரு ஷாட்ல. என்ன சோ ஏன் நீங்க உங்களுக்கு இல்லையா வீடியோ போடுறவங்களுக்கு இது இல்லையா? வீடியோ போடுறாங்க ஏன் நீங்கள் உங்களுக்கு இந்த ரியாலிட்டியை விளங்கி கொள்றீங்க? அடி அப்படி நான் காசு வேண்டி உழைக்கிறதாக இருந்தால் உங்கள்ட்ட கேட்கறேன், என்னோட 15 லட்சம் ரூபா காசுல யாராவது தாங்கண்டு. இன்றைக்கு கூட ஒரு அண்ணா ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்காரு, நீ சிங்கப்பூருக்கு ஒருக்கா வந்துட்டு போனோம் பாண்டு. அப்ப நான் சொன்ன அண்ணன் நீங்க காசு அறிவிங்க ஃபுல்லா வார ஆசம் போற ஆசம் தெரியுங்க, உங்களோட வீட்டை நான் வந்துட்டு இருந்துட்டு போவேன். ஆனா இவங்க அதை படம் எடுத்துட்டு போடுவாங்க, வழக்கு காசு வேணுமென்று கேட்டு இவர் சிங்கப்பூருக்கு போட்டு வரேன்டாவே. நான் அம்மா அறிய நீங்க காசை கொண்டு வீட்டை வச்சா கூட என்னால வரையில சிங்கப்பூருக்கு என்னடா, நான் அந்த காசுல தான் சிங்கப்பூர் வரேன்னு சொல்லுவாங்க. அதால என்னால வரையிலன்னா அதை கவலைப்பட்டு சொல்லிச்சு. நான் வேணும்னா அந்த பேஸ்புக்ல போடுறேன்டா, நான் தாண்டா உன்னை கூப்பிடுறேன். அது வேண்டாம், அது தேவையில்லா பிரச்சனை. உங்களோட சகோதரம் என்ன செய்யும்?
நாளைக்கு இவன் எங்களுக்கு 40,000 ரூபா கிட்ட தெரியல, அர்ச்சுனாவுக்கு 15 லட்சம் செலவழிச்சு சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு இருக்கான் பிள்ளையோட என்று சொல்லி இவங்க கதைப்பாங்க. அந்த இந்த சரியான விருப்பம் F9 Note 3 பேட்ச், இந்த சரியான விருப்பம். சரி, வந்து கேட்டார், நீ ஒருக்கா சிங்கப்பூர் வந்துட்டு போக மாட்டியா, உன்னை ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறதுக்கு உன்னை வச்சு கொண்டு ஒரு தமிழ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறதுக்கு வந்துட்டு போறியாண்டு. நான் ஆளை விடுங்க, சாணக்கியன் சுமந்திரன் மாதிரி அப்படி யாரையும் கூப்பிடுங்க, அரசியல் இல்லடா, உன்னை நேசிக்கிறார்கள் ஒரு 50 பேர் கேட்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ஓல்ட் பேஸ் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியாவில அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அர்ச்சுனாவை கூப்பிட்டு ஒரு அர்ச்சனா ஒரு சின்ன ஒரு அடையாளமா ஒரு சிங்கப்பூர்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி விடுவோமான்னு கேட்கிறாங்க. பா வேண்டாம், நான் யோசிச்சு சொல்றேன். இப்ப போன என்ன செய்வாங்கன்னு சொல்லுவோம், இந்த காசுல வேண்டி சிங்கப்பூர் ட்ரிப் போனாருன்னு தான் அவங்க வீடியோ போடுவாங்க. எப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு வேலை செய்யணும்னு யோசிப்பாங்க. சோ இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் உங்கள்ட்ட கேட்க விரும்புறது, இந்த கடைசி கேள்வியா நான் கேட்க விரும்புறது, உண்மையாகவே இங்க இருக்கிற மக்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் என்றால், நான் சிங்களம் தெரிஞ்ச ஒருத்தன், சிங்களத்துல நாமல்கிட்டையும் சஜித்திட்டையும் கதைக்கிறதா வேண்டாங்க. இப்ப இருக்கிற அன்றகுமார் நாயகிட்ட நீங்க போய் கதைக்க சொல்லுவீங்க, செய்ய மாட்டாங்க. செய்வாங்கள்ட்ட நான் போய் கதைப்பேன் தானே. இப்ப நானே பாதுகாப்பு சபை கூட்டத்துல அன்றகுமார் நாயகிட்ட கேட்டேன்னா, ஐயா அந்த பலாளிக்கானிய விடுங்கோவன். நாங்கள் அதுக்கு இங்க இருந்து பாதுகாப்பு பிரதி அமைச்சரை அனுப்பி பார்த்துட்டு விடக்கூடிய எல்லாம் விடுறது. என்ன பதில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சொன்னவர்? போதுமா உங்களுக்கு? காணுமா? போதுமா? சரி. சோ இப்ப போய் அனுரோட என்னத்தடா கதைக்கிறது? சோ எங்களுக்கு நீங்க இருக்கிற ஒரு நம்பிக்கை, அரசியல் ரீதியா வேறொருத்தன் வந்தா நாங்க பலமாகினா, நாங்க 8 சீட் 10 சீட் வச்சிருந்தா, நாங்க எங்கட 8 சீட் 10 சீட்டை கொண்டு அரசாங்கம் அமைக்கிறதுக்கு தாரம். ஆனா வடக்குல முழுக்க செழிக்க வேணும் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறோம். விளைஞ்சவங்களுக்கு அந்த கோரிக்கைய நாளைக்கு சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியா வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை வந்தா நான் சப்போர்ட் பண்ணி வச்சுதான் ஆகுவேன். நாளைக்கு நான் திருப்ப சொல்றேன், வெட்டி நல்லா போடு. நாமல் ராஜபக்ச நாளைக்கு அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தா அந்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகுவேன். நல்லா வெட்டி போடுங்க. நீங்க ஆனா வெட்டி போட இல்லாம தான் காய்ச்சி. ஏனென்றால் எத்தனை காலம் தாண்டாப்பா நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டு சனத்தை கொலை செய்யற, சனத்தை அழிக்கிற. இந்த வீடியோவோட புலம்பெயர் நாடுல இருக்கிற பல பேர் என்ன எனக்கு எதிராக திரும்புவீங்க, நீ நாமல் டீமுக்கு போற, நீ சஜித் டீமுக்கு போற, நீ ஒரு துரோகி, பச்சை கள்ளன் சொல்ல போறீங்க. இப்ப ஜோதிச்சு பாருங்க, அவங்களுடைய கட்சியிலுக்கு போறதா இருந்தாலும் அவங்களோட கட்சியில இந்த வேலை இருந்தா இத்தனை கோடிக்கணக்கான காசு தருவாங்கன்னு, எவ்வளவு காசு தருவாங்கன்னு ஜோதிச்சு பாருங்க. இத்தனை இந்த வழக்குகளுக்கு பீஸுக்கு எல்லாம் காசு தருவாங்க. அது எனக்கு இந்த அண்ணாமலை அனுப்புற 50,000 ரூபா 70,000 ரூபா காணும். உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு எனக்கு அந்த கோடிக்கணக்கான காசு தேவையில்லை. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவான பயிர் சொல்றேன். 2029ஆம் ஆண்டு இந்த காணி, பலாலி காணிகள் பிரச்சனை, மக்கள் வாழ இல்லாத வீடுகள் பிரச்சனை 2029ஆம் ஆண்டு நான் அமைச்சரா வந்தா தீர்ப்பேன். அப்படி இல்லை என்றால் 2027ஆம் ஆண்டு மாகாண சபை போட்டு தந்தீங்கடா, மாகாண சபையில நான் தீர்ப்பேன். இந்த 2 சான்ஸுக்கு நீங்க மாகாண சபையில இன்றைக்கு நீங்க எனக்கு 20 சீட்டு தாண்டி 26 சீட் எதிர்பார்க்கிறேன். நான் சகல இடத்துல இருந்தேன். 20 சீட் தாண்டி நீங்க மாகாண சபைக்கு எனக்கு போடாம விட்டீங்க என்றால் நீங்க எனக்கு தர மிகப்பெரிய செய்தியை தான் தாரீங்க. அதுக்குள்ள அர்ச்சுனா ராமநாதன் நீங்களுடைய இனத்துக்கு ஒரு ஆணியை விடுங்க, நீங்க போங்க ராசா, அப்படியே போயிடும். நான் எந்த வேலை போய் சிவன் என்று வேலை செய்து கொழும்புலையே வாழ்ந்து என்ற வேலை செத்துருவேன். எனக்கு வடக்குல காணிகள் இருக்குதான், ஆனால் அங்க வந்து எனக்கு வாழைக்க கவலையா இருக்குமே. இந்த துரோகிகள் போடுற இந்த ரோட்டுகளையும் இந்த கிரவல் ரோட்டுகளையும் அதுகளையும் பார்க்க என்ன சொல்லுன்னு தெரியுமா? அப்படி இப்படி எல்லாம் ஆசைப்பட்டோம் இந்த வடக்கு மாகாண சபையை. உங்களுக்கு எங்களுடைய ஆசை உங்களுக்கு விளங்கியல. நீங்க நினைக்கிறீங்க நான் காசு சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். சோ ஒட்டுமொத்த தமிழராஜன்னு சொல்லிக்கிங்க, அர்ச்சுனா வேண்டாம். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச ஒருத்தன், ஒரு வைத்தியராக இருந்த ஒருத்தன், ஒரு எம்எஸ்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்ச ஒருத்தன், இதுவரைக்கும் துணிஞ்சு தண்ட பிரச்சனை சாவச்சியில் அடிபட்ட ஒருத்தன், இந்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி சொல்லிதான் அவன் செய்யறான்ன்ற பேர் இல்லாம தன்னிச்சையா முடிவெடுக்கிற ஒருத்தன் உங்களுக்கு தேவையில்லையேண்டா. நான் என்னடா செய்யறது? நான் போகத்தான். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே.
சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் என் தமிழே எனது திடன். அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன்